இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், அதாவது முதல் பறக்கும் அனுபவம், அவனுடைய முதல் பறக்கும் அனுபவம். இந்த பாடம் எதை பற்றி சொல்லுறத இப்போ பார்க்கலாம். திஸ் லெசன் டீல்ஸ் வித் த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஆஃப் எ யங் சீகல். அதாவது இந்த பாடம் ஒரு கடற்பறவையின் முதல் பறக்கும் அனுபவத்தை சொல்லுது. சீகல் அப்படின்றது கடற்பறவை. இப்போ இந்த படத்தை பாருங்கள். இவர் தான் இந்த ப்ரோஸுடைய ஆத்தர். இவருடைய பெயர் லியம் ஓ ஃப்ளஹர்ட்டி. இவரை பற்றிய குறிப்பை இப்போ நம்ம பார்க்கலாம். லியம் ஓ ஃப்ளஹர்ட்டி வாஸ் an Irish novelist and short story writer and a major figure in the Irish literary renaissance. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஒரு அயர்லாந்து நாவல் ஆசிரியர், சிறுகதை எழுத்தாளர் மற்றும் அயர்லாந்து இலக்கிய மறுமலர்ச்சியின் முன்னோடி அப்படின்றத சொல்கிறாங்க. He was a founding member of the Communist Party of Ireland. இவர் அயர்லாந்தின் பொது உடைமை கட்சியின் நிறுவன உறுப்பினர் ஆவார் அப்படின்றத சொல்கிறாங்க. A native Irish speaker from the Gaeltacht, O'Flaherty wrote almost exclusively in English, except for a small number of short stories in the Irish language. He spent most of his time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. அதாவது இவர் ஐரிஷ் மொழியில் எழுதிய சில சிறுகதைகளை தவிர அநேகமாக ஆங்கிலத்தில் மட்டும்தான் சிறப்பாக எழுதியிருக்காரு. இவர் அதிகப்படியான நேரத்தை பயணம் செய்கிறதுல தான் கழிச்சிருக்காரு. இவர் புகழ் அடைஞ்சதுக்கு அப்புறம் வசதியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வந்தார். இப்போ நம்ம நேராக பாடத்துக்கு போயிடலாம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், அதாவது அவனுடைய முதல் பறக்கும் அனுபவம். இப்போ பாருங்கள். The young seagull was alone on his ledge. ledge அப்படின்றது பாறையின் நீட்சி. நீட்சி அப்படின்றது இப்போ ஒரு பிக்சர் வரும், அதை பாருங்கள். இதுதான் இந்த பாறையின் நீட்சி. இதில் அந்த கடற்பறவை எங்கே இருக்குது? அந்த பாறையினுடைய விளிம்பில் இருக்குது. அதுதான் நீட்சி. The young seagull was alone on his ledge. His two brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிறிய கடல் பறவை பாறை நீட்சியில் உள்ள தன் கூட்டில் தன்னந்தனியே இருக்குது. அதுக்கு முந்தைய நாள் தான் அதனுடைய 2 சகோதரர்களும் அதன் சகோதரியும் ஏற்கனவே பறந்து போயிட்டாங்க. ஆனால் இது பறப்பதற்கு பயந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து, somehow when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. அதாவது அந்த சரிவான பாறை நீட்சியின் விளிம்பு வரைக்கும் அது ஒரு சின்ன ஓட்டம் எடுத்துச்சு. அது தன்னுடைய சிறகுகளை அடிக்க முயற்சி செஞ்சது. ஆனால் அது பயந்துருச்சு. ஏன் பயந்ததுன்னா, அது பறந்து விரிந்த கடலை பார்த்தது பயந்துருச்சு. அது கீழே போகிறது பல மைல்கள் போகிறதுக்கு சமம் அப்படின்னு அதுக்கு தோணுச்சு. தன்னுடைய சிறகுகள் எப்போதும் உதவி செய்யாது அப்படின்றதில் அது உறுதியாக இருந்துச்சு. அதனால் தன்னுடைய தலையை வளைச்சி அந்த பாறை நீட்சி கீழே இருந்த தான் இரவில் தூங்கக்கூடிய அந்த பொந்துக்குள்ளே திரும்ப ஓடிடுச்சு. நெக்ஸ்ட் பேரா. ஈவன் when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away.
he failed to muster up courage to take that blank which appeared to him so desperate. His father and mother had come around calling to him sternly, scolding him, threatening to lead him stray on his ledge unless he flew away. But for the life of him he could not move. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடற்பறவையின் உடன் பிறந்தவங்களுக்கு இறகுகள் சின்னதாக இருந்த பொழுதும் அவங்க நம்பிக்கையோட பறந்துட்டாங்க. ஆனால் இந்த கடற்பறவைக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தால் அந்த இடத்த விட்டு பறக்காமல் பயத்திலேயே உட்கார்ந்துருந்துச்சு. அவனுடைய தாயும் தந்தையும் நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி வரலைன்னா பட்டினியால் இறந்துருவ அப்படின்னு பயமுறுத்தி அதை திட்டினாங்க. ஆனால் அந்த கடற்பறவை உயிர் பயத்தால் அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கவே இல்லை, அதே இடத்துலையே இருந்தது. The next para. That was 24 hours ago. Since then, nobody had come near him. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. அதாவது இது நடந்தது எல்லாமே 24 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதில் இருந்து இது பக்கத்தில் யாருமே இங்கே வரலை. அதுக்கு முதல் நாள் தான் பார்த்திங்கன்னா பகல் முழுவதும் அதோடைய பெற்றோர்கள் சகோதரியுடன் பறந்து போகிறது கவனிச்சிட்டு இருந்துச்சு. அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற பறவைகளுக்கு எப்படி பறக்கும் கலையில் தேர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்கும், கடல் அலையில் எப்படி நீந்தி போகணும், எப்படி மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்குள்ளே மூழ்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்து, he had in fact seen his older brother catch his first herring and devour it, standing on a rock, while his parents circled around raising a proud cackle. And all the morning the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. அதாவது இந்த கடற்பறவையின் மூத்த சகோதரர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹெர்ரிங் அப்படின்ற மீனை பிடிச்சி சாப்பிட்றதையும், அதன் காரணமாக அதை பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பெருமை மிக்க ஒளி எழுப்புறாங்க. இந்த முழு குடும்பமே இந்த கடற்பறவைக்கு எதிரில் உள்ள பாறையில் உட்கார்ந்து இதோடைய கோழைத்தனத்தை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பேரா. The sun was now ascending the sky, blazing warmly on his sledge that faced the south. He felt the heat because he had not eaten since the previous nightfall. Then he had found a dried piece of mackerel's tail at the far end of his ledge. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது சூரியன் உதிச்சு அது மேல் நோக்கி போயிட்டுருக்கு, அதனால் வெப்பம் அதிகமாகிட்டுருக்கு. இது முந்தின நாள் இரவில் இருந்து எதுவுமே சாப்பிடாமல் இருந்தனால அதனால் வெப்பத்தை இது உணர ஆரம்பிச்சிச்சு. அப்போது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பாறை நீட்சியோட ஒரு தொலைவான ஒரு முனையில் இருந்து மக்காரல் அப்படின்ற மீனோட உள்ளர்ந்த வால் இருந்துச்சு, அதை கண்டுபிடிச்சு இது சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அடுத்து, now there was not a single scrap of food left. He had searched every inch, rooting among the rough, dirt-caked straw nest where he and his brothers and sister had been hatched. He even gnawed at the dried pieces of eggshell. It was like eating a part of himself. அதாவது இந்த பறவைக்கு முன்னே சாப்பிட்றதுக்கு அந்த மக்கரல் மீனுடைய வால் துண்டு கிடச்சிச்சு. ஆனால் இப்போ அது சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு துரும்பு கூட அதுக்கு கிடைக்கல. அது குஞ்சு பொரிச்ச இடத்துலேருந்து இருந்தக்கூடிய அந்த முட்டை ஓடுகளை அது கொறித்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அதனால் தன்னோட உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தானே சாப்பிட்ற மாதிரி அது உணர ஆரம்பித்தது. அடுத்து பாரா. He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. But
on each side of him. The ledge ended in a sheer fall of precipice with the sea beneath, and between him and his parents there was a deep wide crack. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கடற்பறவை வந்து பாறை நீச்சின் ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு என்ன பண்ணுதுன்னா இன்னும் என்ன பண்ணுன்னா நடந்துக்கிட்டே இருக்குது. அதோடைய நீண்ட சாம்பல் நிற கால்கள் ரொம்ப களைப்பாக இருக்குது. அது பறக்காமலே தன்னோட பெற்றோர்கள் வந்து எப்படி நடந்தே போய் சேரலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கு. ஆனால் அந்த பெற்றோருக்கும் இந்த கடற்பறவைக்கும் இடையில பார்த்திங்கன்னா ஆழமான பரந்த ஒரு பிளவு இங்கே இருக்குது. அடுத்த பேரா, ஷியோர்லி he could reach them without flying if he would only move northwards along the cliff face. But then, on what would he walk? There was no ledge, and he was not a fly, and above him he could see nothing. The precipice was sheer, and the top of it was perhaps further away than the sea beneath him. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயமாக அது பாறையினுடைய வடக்கு பக்கத்தில் நகர்ந்தால் மட்டும்தான் பறக்காமல் என்ன பண்ண முடியும், அவங்க பெற்றோர்களை அடைய முடியும். அப்படி இல்லைன்னா அப்படி போனாலுமே அது எதன் மேலே நடக்க முடியும் அப்படின்றத ஒரு கொஸ்டின் இங்கே கேட்குறாங்க. அங்கே வந்து பாறை நீச்சம் கிடையாது, அங்கே பறக்கிறதுக்கு எந்த ஒரு தன்மையும் இல்லை, அதற்கு நேர்மேலையும் ஒன்றுமே கிடையாது. அந்த செங்குத்து பாறை அந்த இடத்துல வந்து சரிவுமே கடலை விட அதிகமான தொலைவாக அது இருந்துச்சு. நெக்ஸ்ட் பேரா, he stepped slowly out to the brink of the ledge, and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye, then the other, and pretended to be falling asleep. Still they took no notice of him. He saw his two brothers and his sister lying on the plateau, dozing with their heads sunk into their necks. His father was preening the feathers on his white back. Only his mother was looking at him. அதாவது அந்த பறவை அந்த பாறை நீச்சின் விளிம்பிற்கு போகுது. அங்கே போய் தன்னுடைய ஒரு காலை ரெக்கைக்கு உள்ள மறைச்சி வச்சுக்குது, இன்னொரு காலால் நின்று தன்னுடைய ஒரு கண்ணை மட்டும் ஃபஸ்ட்டு மூடுது. அதுக்கப்புறம் தன்னுடைய மற்றொரு கண்ணையும் மூடி தூங்கினது மாதிரி பாசாங்க பண்ணுது. ஆனால் இந்த செயலை யாருமே கண்டுக்கலை. அவனுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாறையில் தலை வச்சு படுத்துருக்காங்க. அவருடைய தந்தை தன்னோட ரெக்கைகள் என்ன பண்ணுறாருன்னா சீவிட்டு இருக்காரு. ஆனால் அவங்களுடைய அம்மா மட்டும் இதோட செயல்களை அங்கேருந்து பார்த்துக்கு கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பேரா, she was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet, and then scraped each side of her beak on the rock. The sight of the food maddened him. How he loved to tear food that way, scraping his beak now and again to hit it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. அதாவது அந்த தாய்ப்பறவை அந்த உயர்ந்த பாறையில் இருந்த ஒரு சின்ன மேட்டில் போய் நிற்கிது. அதன் வெள்ளை நிற நெஞ்சு பகுதி முன்னோக்கி இருந்துச்சு. அடிக்கடி அது ஒரு மீன் துண்டை தன் காலால் வச்சு கிழித்து கொண்டும் அதன் அழகை வச்சு ஒவ்வொரு பக்கத்தையும் பாறையின் மீது வச்சு தேய்ச்சிக்கிட்டும் இருந்துச்சு. பசியில் இருந்த அந்த இளம்பறவைக்கு பித்து பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தன்னோட தாய் வந்து அந்த உணவை கிழிக்கிற மாதிரி அழகை தீட்டிக்கொள்கிற மாதிரி தானும் செய்யணும் அப்படின்ற மாதிரி அது தாழ்ந்த குரலில் கொக்கரிச்சிச்சு. அதுக்கு பதிலுக்கு தாய்ப்பறவையும் அதை பார்த்து கொக்கரித்தது. நெக்ஸ்ட் பேரா, க க க he cried, begging her to bring him over some food. She screamed back mockingly, but he kept calling plaintively, and after a minute or so he uttered a joyful scream. அதாவது அந்த இளம் கடற்பறவை க க க அப்படின்னு கத்திட்டு இருந்துச்சு.
தனக்கும் உணவு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தாய் பறவைகிட்ட யாசிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த தாய் பறவை கவ்வா அப்படின்னு சொல்லி கேலியாக அதுக்கு கூச்சலிட்டுச்சு. ஆனால் தொடர்ந்து அந்த இளம்பறவை சோகமாக கத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நிமிடத்திற்கு அப்புறம் மகிழ்ச்சியான கூச்சல் அது போட ஆரம்பித்தது. நெக்ஸ்ட்டு, ஹிஸ் மதர் had picked up a piece of fish and was flying across to him with it. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. But when she was just opposite to him, abreast of the ledge, he halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. அதாவது தாய் பறவை ஒரு மீன் துண்டை எடுத்துக்கிட்டு அதை கடந்து பறந்து வந்துச்சு. தன்னோட காலால் பாறையை தட்டிக்கிட்டு அவளோட முன்னோக்கி சாஞ்சிச்சு. தாய் பறவை குறுக்க பறந்து வந்ததுனால அந்த இளம்பறவை அது பக்கத்தில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. அந்த தாய் பறவை அவருக்கு எதிராக இருக்க பாறை நினச்சிக்கு இணையாக அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. அதோடைய கால்கள் வந்து தொங்கிக்கிட்டு இருக்குது, ரெக்கைகள் வந்து அசைவில்லாமல் இருக்குது. அந்த தாய் பறவையுடைய அழகில் இருக்கக்கூடிய மீன் துண்டு இளம் பறவையுடைய அழகுக்கு அருகில் இருக்குமாறு நெருங்கி வந்துச்சு அந்த தாய் பறவை. நெக்ஸ்ட் பேரா, he waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then, maddened by hunger, he dived at the fish. With a loud scream, he fell outwards and downwards into space. His mother had swooped upwards. As he passed beneath her, he heard the swish of her wings. அதாவது வேப்பில் வந்து கொஞ்ச நேரம் அது காத்துட்டு இருந்துச்சு. ஏன் வந்து தாய் பறவை நம்ம பக்கத்தில் வரலை அப்படின்னு அது ஆச்சரியப்பட்டுச்சு. அது மீனை பார்த்தோன்னே பசியால் பித்து பிடிச்ச மாதிரி அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிச்சு. உடனே பலத்த சத்தத்தோடு அது விண்வெளியில் வந்து மேலும் கீழமாக அது விழுந்துச்சு. தாய் பறவை ஆனால் அது மேல் நோக்கி பறந்து போயிடுச்சு. அது தாய் பறவை கீழே பறந்து போகும்போது அதோடய சிறகுகள் வந்து காற்றை கிழித்து செல்கிற சத்தத்தை வந்து அந்த இளம்பறவை கேட்டுச்சு. விண்வெளி அப்படின்றது வந்து இந்த வான்வெளியை தான் இந்த இடத்துல குறிக்கிறாங்க. Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment, he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. He could feel the tips of his wings cutting through the air. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. அதாவது இப்போ அதுக்கு அதிகப்படியான பயம் வந்துருச்சு. ஏன்னா அந்த பாறை நீட்சியிலேருந்து கீழ் நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு அந்த பாறை நீட்சியிலேருந்து கீழ் நோக்கி பார்க்கும்போது பல மைல்கள் தூரத்தில் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் இப்போ அது அதிகமாக பயப்படுது. இந்த வேளையில் காற்று வந்து அது இறகுகளுக்குள்ளே புகுந்து அதோடைய வயிற்று பகுதியை தொட்டு வெளியில் போய்கிட்டு இருக்கு. இப்போது அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் போயிடுச்சு. ஏன்னா தன்னோட இறகுகளை அசைக்க ஆரம்பிச்சனால அது கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கு சின்ன மயக்க நிலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. காரணம் அது ஏற்கனவே அது பசியால் வாடிக்கிட்டு இருந்தது தான். நெக்ஸ்ட் பேரா, he uttered a joyful scream and flapped them again. He soared higher. He raised his breast and banged against the wind. Ga 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 ga, galua. His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over him screaming. And then he saw his two brothers and sister flying around him, soaring and diving.
இப்போ இந்த இளம் கடற்பறவை வந்து மகிழ்ச்சியாக கூச்சல் போட்டுக்கிட்டு மீண்டும் நம்ம தான் தன்னோட சிறகை அடிச்சிகிட்ருக்கு. அது மேலும் உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு. தன்னோட நெஞ்சை உயர்த்தி காற்றில் என்னன்னா எதிர்நோக்கி சிறகடிக்குது. அப்போ க க க க கல்லுல் அப்படின்னு சவுண்டு விடுது. திடீர்னு அவரோட இறக்கையிலேருந்து பெரிய சத்தம் வருது. உடனே அதுக்கு பதில் தெரிவிக்கிற விதமாக தன்னோட தாய் பறவையும் தன்னோட இறக்கையை அடித்த மேலே பறக்குது. அதை தொடர்ந்து தந்தை பறவையும் அவருடைய சகோதரியும் தன்னோட இறக்கைகள் அடித்து அதுக்கு பதில் தெரிவித்தாங்க. நெக்ஸ்ட் பேரா, தென் he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and shore, streaking strilly. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னால் ஒருபோதும் பறக்க முடியாது அப்படின்ற எண்ணத்தை மறந்து அது மேலும் கீழுமாக சந்தோஷமாக என்ன பண்ணுதுன்னா கூச்சலிட்டு பறக்க தொடங்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு, he was near the sea now, flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him, with little ridges moving over it. He turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sisters had landed on this green floor in front of him. They were beckoning to him, calling sternly. அதாவது இப்போ அது கடலுக்கு அருகே கடலோட நீருக்கு மேலே கடல் மட்டத்தை எதிர்நோக்கி பறந்துட்டுருக்கு. அது பறந்துட்டு இருக்கும்போதே அது சின்ன அலைகள் போகிறத பார்த்து அது சந்தோஷப்பட்டு அது கூச்சலிடுது. அதோட பெற்றோர்களும் சகோதரியும் அந்த பச்சை நிற தரையின் மீது அமர்ந்திருக்கிறத இது பார்க்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவனை சைகை காட்டி கூச்சலிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வா அப்படின்ற கூப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு, he dropped his legs to stand on the green sea. His legs sank into it. He screamed with fright and attempted to rise again, flapping his wings. But he was tired and weak with hunger, and he could not rise, exhausted by the strange exercise. His feet sank into the green sea, and then his belly touched it, and he sank no further. He was floating on it, and around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dogfish. He had made his first flight. அதாவது அந்த பச்சை நிற கடலின் மீது நிற்கிறதுக்காக தன்னோட கால்களை அந்த இளம்பறவை கீழே இறக்குது. அப்படி இறக்கும்போது அது கால்கள் வந்து நீரில் மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அது இறக்கைகளை அடிக்க ஆரம்பிக்குது மேல் நோக்கி பறக்கிறதுக்காக. ஏற்கனவே அது சோர்வாக இருக்கிறதுனால அந்த நீர்களில் அது மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குறிப்பிட்ட அளவு மூழ்கினோன்னே அதுக்கு மேலே அது மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இப்போது அதோடைய குடும்பம் அதை சுற்றி வந்து கூச்சலிட்டு கொண்டு பாராட்டிட்டு இருந்துச்சுங்க. எல்லோரும் சேர்ந்து பால்சுறா மீன் துண்டுகளை வச்சுக்கிட்டு அதுக்கு கொடுக்க வந்துச்சு. இதுதான் இந்த பறவையோடைய முதல் பறக்கும் அனுபவம். இந்த பாடத்தில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளும் நம்பிக்கையோடு இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த பாடத்தில் சொல்கிறாங்க. தேங்க்யூ.